Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 29 Elements of Contract. Meaning and definition. Law means a set of rules which governs our behavior and relating in a civilized society. So there is no need of law in a uncivilized society. One too should know the law to which he is subjected to, because ignorance of law is no excuse. இந்த சட்டத்தை பற்றி அனைவரும் அறிந்திருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தை பற்றி ஒருவர் அறிந்திருக்கவில்லை என்பதனால அவருக்கு இந்த சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்க முடியாது. The next, generally life in a civilized society is regulated by a welfare state. The existence and growth of civilized society requires peace, harmony, justice, social security, and order, which is possible only through laws. Every country has a regulatory framework comprised by a plethora of law, such as constitutional law, civil law, criminal law, tax law, labor law, business law, etc. Every law has particular field of activity to regulate and govern. இந்த வாழ்க்கையில் சரியான நடத்தைக்கும் சமுதாயத்தினுடைய முறையான ஒழுங்குமுறைக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதியே இந்த சட்டமாகும். சமுதாயத்தில் அமைதி, ஒற்றுமை, நிதி, சமூக பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு ஆகியவற்றை இந்த சட்டத்தின் உதவியால் ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு நாட்டிலேயும் அரசியலமைப்பு சட்டம், உரிமையியல் சட்டம், குற்றவியல் சட்டம், வரி சட்டம், தொழிலாளர் சட்டம், வணிக சட்டம் போன்ற சட்டங்கள் கொண்டுள்ளன. ஸோ ஏகப்பட்ட லாஸ் இருக்குது. அப்படி ஒவ்வொரு லாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட துறை செயல்படுது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு the Indian Contract Act. The Indian Contract Act occupies the most important place in the commercial law. Without Contract Act, it would have been difficult to carry on trade or any other business activity. It is not only the business community which is concerned with the Contract Act, but it also influences the entire society. The main object of Contract Act is to assure that the right and obligation which arise out of the contract are carried out, and in case of failure to do so, the remedies are made available to the affected party. இந்த வணிக சட்டம் அப்படின்றது ஒரு கிளை இந்திய ஒப்பந்த சட்டமாகும். இந்த வியாபாரம் அல்லது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட இந்த ஒப்பந்த சட்டம் உதவியாக இருக்குது. இது வணிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்குது. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நபர்கள் தங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் அந்த கடமைகளை செய்ய தவறவிட்டால் பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய நடவடிக்கைகளை காண உதவுது. Then the Indian Contract Act is so much infused in the daily lives that it affects all everyday purchase that one does, or a loan taken from a banker, or a ride one takes in a bus, and many other transactions of daily life has its impact by Contract Act. இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் நம்ம எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த புத்தகம் வாங்கிறது, திரைப்படம் பார்த்தல், இந்த வங்கியிடம் கடன் பெறக்கூடியது, பேருந்தில் பயணம் செய்கிறது போன்ற தினசரி வாழ்வில் பல நடவடிக்கைகள் ஒப்பந்த நடவடிக்கைகளாக இருக்குது, அதாவது கான்ட்ராக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, த இங்கிலீஷ் காமன் லா இஸ் த பேஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1982. The Act came into force on 1st September 1982 and applies
to the whole of India except the state of Jammu and Kashmir. This act applies to the usage of trade and laws down the general principles. இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் பெரும்பாலும் ஆங்கில பொது சட்டத்தின் அடிப்படையிலேயே இயற்றப்பட்டிருக்குது. இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1872 செப்டம்பர் 1. இந்த ஜம்முலையும் காஷ்மீரையும் தவிர மற்ற அனைத்து மாநிலத்திலையும் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் தெளிவாக வரையறுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, there are two parts of Indian Contract Act, namely General Contract and Special Contract. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொது ஒப்பந்தமும் சிறப்பு ஒப்பந்தம் அப்படின்ட்டு 2 ஒப்பந்தங்கள் பிரிச்சிருக்காங்க. The next one, meaning of contract. As per the Indian Contract Act 1872, a contract is an agreement enforceable by law. The agreement not enforceable by law or not contract. An agreement means a promise or a set of promise forming consideration for each other. A promise arises when a proposal is accepted. By implication, an agreement is an accepted proposal. In other words, an agreement consists of an offer and its acceptance. இந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டு இந்த சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு உடன்படிக்கையாக இருக்குது. இந்த சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட முடியாத உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் அல்ல. ஒரு உடன்படிக்கை என்பது ஒரு நபர் மற்றொரு நபருக்கு செய்ய வேண்டிய மறுபயன் உருவாக்கும் ஒவ்வொரு உறுதிமொழியும் அல்லது உறுதிமொழியின் ஒவ்வொரு தொகுதியையும் ஆகும். ஒரு முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒரு உறுதிமொழி உருவாகிறது. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்மொழியாதல் உடன்படிக்கை என அழைக்கப்படுது. அதை என்ன அழைக்கிறாங்க? கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு அழைக்கிறோம். அடிப்படையில் ஒரு ஒப்பந்தமானது ஒரு நபர் செய்த முனைவை மற்றொரு நபர் ஏற்கும் பொழுது உருவாகுது. ஒரு நபர் சொல்லக்கூடியது இன்னொரு நபர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. The next, agreement is equal to offer or proposal plus acceptance. Offer plus acceptance is equal to agreement. Then contract. Contract is equal to agreement plus enforceability by law. இந்த உடன்படிக்கையும் சட்டம் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுவதும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட். தென் நெக்ஸ்ட் டெஃபனிஷன். ஆஃபர், that is proposal. Section 2 subsection A. When one person signifies to another his willingness to do or to abstain from doing anything with a view to obtaining the assent of that other person either to such act or absentees, he is said to make a proposal. இந்த ஒருவர் ஏதேனும் ஒன்று செய்வதற்கு அல்லது செய்யாமல் இருப்பதற்காகவோ தன்னுடைய விருப்பத்தை மற்றொருவருக்கு உணர்த்தி அதன் மூலம் அந்த செயலை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ அவருடைய இசைவை பெற முயன்றால் அந்த முதலாம் அவர் முன்மொழிந்ததாக கூறலாம். அந்த முதலாம் அவர் என்ன பண்ணுறாங்க? முன்மொழிந்ததாக கூறுறாங்க. அதுக்கு பேர் என்ன? ப்ரப்போசல். Then next, acceptance. Section 2 subsection B. When the person to whom the proposal is made signifies his assent,
Thereto, the proposal is said to be accepted. இந்த முன்மொழிந்ததல் யாருக்கு செய்யப்பட்டதோ அவரே அதை ஏற்றுக்கொள்வதாக கூறியவுடன் அவ்வாறு செய்யப்பட்ட முன்மொழிதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுது. இதுதான் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ். தென் நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட். செக்ஷன் 2 subsection E. Every promise and set of promise forming consideration for each other is an agreement. In short, agreement is equal to offer plus acceptance. இந்த ஒரு நபர் மற்றொரு நபருக்கு செய்ய வேண்டிய மறுபயன் உருவாக்கம் ஒவ்வொரு உறுதிமொழிகளின் தொகுப்பையும் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா ஆஃபரு வரக்கூடிய ஆஃபரையும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதையும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட். தென் கன்சிடரேஷன். செக்ஷன் 2 subsection D. When at the desire of the promisor, the promise of any other person has done or obtained from doing something or does or abstain from doing something or promise to do or abstain from doing something, such act or absentees or promise is called a consideration for the promise. அதாவது இந்த வாக்குறுதி அளிப்பவர் அதாவது கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா இந்த ஒருவர் வாக்குறுதியை பெற மற்றொருவரால் அளிக்கப்படக்கூடிய விலையே இந்த மறுபயன், அதாவது கன்சிடரேஷன் அப்படின்னு. அவ்வாறு அந்த மதிப்பை பெறக்கூடியவர் அதனுடைய செய்யப்பட்ட வாக்குறுதியை செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சிடரேஷன். அதே அந்த வாக்குறுதி அளிப்பவருடைய விருப்பத்தின்படி அந்த வாக்குறுதி பெறுபவரோ அல்லது மற்றவரோ எதையோ ஒன்று செய்திருந்தாலும் அல்லது செய்யாமல் தவிர்த்தாலும் அல்லது செய்வதாகவோ அல்லது செய்யாமல் இருப்பதாகவோ வாக்குறுதி அளித்திருந்தன என்ற பொழுதில் அந்த செயல் தவிர்த்தல் அல்லது வாக்குறுதிக்கான மறுபயன், அதாவது கன்சிடரேஷன் அப்படின்ட்டு அழைக்கக்கூடியது. The next one, contract. Section 2 subsection H. An agreement enforceable by law is a contract. சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் ஓர் உடன்படிக்கையே கான்ட்ராக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், essentials of a valid contract. All agreements or contract, if they are made among parties by free consent of the parties competent to contract for a lawful consideration and with a lawful object, are not hereby expressly declared to be void. Section 10. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தின்படி செல்லக்கூடிய ஒப்பந்தத்தில் இன்றியமையாத கூறுகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரிவு 10 படி இந்த அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களாகும். இந்த அனைத்து உடன்படிக்கைகளும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ட்ராக்ட். எப்பொழுது எனில் உடன்படிக்கை இந்த நபர்களுடைய தன்னிச்சையான இசைவு, தகுதி வாய்ந்த நபர்கள், சட்டப்பூர்வமான நோக்கம், சட்டப்பூர்வமான மறுபயன் மற்றும் செல்லாத ஒப்பந்தம் என அறிவிக்கப்படாத ஒப்பந்தம் ஆகிய எல்லாமே இன்றியமையாத கூறுகளாக இருக்கு. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 10, அதாவது செக்ஷன் 10ல் இருக்குது. கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 10ல். The next, first point, offer and acceptance. There must be two parties to an agreement, namely one party making the offer and the other party accepting it.
ஒரு ஒப்பந்தத்துக்கு 2 நபர்கள் தேவை. அவர்களில் ஒரு நபர் முனைவும் மற்றொருவர் ஏற்பும் செய்கின்றனர். The next one, legal relationship. சட்ட உறவு முறை. The parties must have the intention to create legal relationship between them. An agreement of social or domestic nature is not at all a contract. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய உள்நோக்கம் தமக்கிடையே ஒரு சட்டத்தை உறவு முறையை உருவாக்குவதற்காக இருக்கணும். இந்த சமூகத்தன்மையுடைய உடன்படிக்கையில் இந்த சட்ட உறவு முறை இல்லை அப்படின்றனால அவை ஒப்பந்தங்களாக முடியாது. The next, lawful consideration, quid pro quo, சட்டப்பூர்வமான மறுபயன் பிரிவு. As per Contract Act under section 2 subsection D, consideration means something in return. A contract without consideration becomes invalid. It may be in case or kind or any form as specified in the Act. Consideration must not be unlawful, immoral or opposed to the public policy. இந்த மறுபயன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதையாவது திரும்ப பெறணும் அப்படின்றத குறிக்கிறது. அந்த மறுபயன் இல்லாத உடன்படிக்கை செல்லாத உடன்படிக்கை. இந்த மறுபயன் அது ரொக்கமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், சேவையாகவோ அல்லது உழைப்பாகவோ ஆலோசனையாகவோ அறிவாகவோ இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். அந்த மறுபயன் அந்த சட்டத்துக்கு புறம்பானதாகவோ அல்லது ஒழுக்கக்கேடாகவோ அல்லது பொது கொள்கைக்கு எதிராகவோ இருக்கக்கூடாது. ஸோ எப்படி இருக்கிற சட்டத்துக்கு புறம்பாகவும் இருக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடான நடவடிக்கையிலும் ஈடுபடுறதில் இருக்கக்கூடாது, பொது கொள்கைக்கு எதிராகவோ இருக்கக்கூடாது. எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் டியில் கான்ட்ராக்ட் ஆக்டில். The next one, lawful object section 23. The object of agreement should be lawful and legal. It must not be immoral, illegal, or opposed to public policy. Two persons cannot enter into an agreement to do a criminal act. இந்த உடன்படிக்கையின் நோக்கம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும். என்னுடைய நோக்கம் அந்த சட்டத்துக்கு புறம்பானதாகவோ அல்லது ஒழுக்கக்கேடானதாகவோ அல்லது பொது நலனுக்கு எதிரானதாகவோ இருக்கக்கூடாது. இந்த சட்டத்திற்கு புறம்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ள இயலாது. Then next one, free consent section 13 and 14. Consent of the parties must be free and genuine. Consent means agreeing upon same thing in the same sense at the same time. That is, there should be conscious item. Consent is said to be free when it is not caused by coercion, undue influence, fraud, misrepresentation or mistake. இந்த உடன்படிக்கை நபர்களுடைய தன்னிச்சையான இசைவால் ஏற்பட்டிருந்தா இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களிடம் மனம் ஒத்த இசைவு தர வேண்டும். அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரே நேரத்தில் ஒரே நோக்கத்தோடு உடன்பட வேண்டும். அவரது ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும். பின்வரக்கூடிய காரணங்களால் அந்த ஏற்படாத இசைவு தன்னிச்சையான இசைவு எனலாம். வலுக்கட்டாயம், தகாத சொல்வாக்கு, அதாவது வலுக்கட்டாயம், தகாத செல்வாக்கு, மோசடி, திரித்து கூறுதல், தவறு ஆகியவற்றை கூறலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய குறைபாடு. தென் நெக்ஸ்ட் ஒன், capacity of parties section 11. The parties to a contract
must have capacity, legal ability to make valid contract. The Indian Contract Act specifies that every person is competent to contract provided he இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட தேவையான தகுதியை உடைய நபர்களால் அது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை மட்டுமே இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பின்வரக்கூடிய நபர்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட தகுதியுடையவர்கள் என இந்த சட்டத்தில் கூறுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், is of the age of majority according to the law which he is subject to and the சட்டப்படி உரிமை வயது அடைந்தவர். who is of sound mind, இந்த மன சமநிலை உடையவர். is not disqualified from contracting by any law to which he is subject to an alien enemy, foreign sovereign and accredited representative of a foreign state, insolvent and convict or not competent to contract. இந்த சட்டத்தால் தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்படாத நபர்கள். ஸோ இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து காம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் ப்ரொவைடர். தென் நெக்ஸ்ட்டு certainty of terms, section 29. The agreement should be clear to the parties of the agreement. The agreement must be precise. For example, X informs Y, I agree to sell my car. X has 4 cars. Here nothing is stated about which car he is going to sell. There is no clarity of terms. ஒரு ஒப்பந்தம் செல்ல தகுந்ததாக இருக்கணும், ஏன்னா அதன் நிபந்தனைகள் தெளிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்றவர் நான் என்னுடைய காரை விற்க ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒய் கிட்ட கூறுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் என்பவர் 4 கார் வச்சுருக்கிறாரு. இங்கே எந்த காரை அவர் விற்க போகிறாருன்னு குறிப்பிடலை. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் அந்த நிபந்தனை என்னவா இல்லை, தெளிவாக இல்லை. தென் நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், செக்ஷன் 56. The terms of agreement should be capable of performance. An agreement to do an act impossible in itself cannot be enforced. For example, A agrees to B to discover a new planet. The agreement is void because the act in itself is possible to be performed from the very beginning. செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கணும். இந்த செயல்படுத்த முடியாத ஒன்றை செய்வதாக மேற்கொள்ள உடன்படிக்கை செல்லாத ஒன்றாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதிய கிரகத்தை கண்டறிவதாக ஏ அப்படின்றவர் பிக்கு வாக்களிக்கிறார். இந்த உடன்படிக்கை ஆரம்ப நிலையிலே செயல்படுத்த முடியாது, எனவே இதை ஒப்பந்தம் நிறைவேற்ற இயலாது. தென் நெக்ஸ்ட்டு, not declared void. The agreement should be such that it should be capable of being enforced by law. Certain agreements have been expressly declared illegal or void by the law, but not declared void. ஸோ இந்த சட்டத்தால் செயல்படுத்தப்படக்கூடிய திறன் கொண்டதாக இந்த ஒப்பந்தத்தில் இருத்தல் வேண்டும். இந்த சட்டத்தால் சில உடன்படிக்கைகள் சட்டவிரோதமானது அல்லது செல்லாதது என வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, நெசசரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ். A contract may be oral or in writing.
where particular type of contract is required by law to be in writing and registered, it must comply with necessary formalities as to writing, registration, and attestation. If legal formalities are not carried out, then the contract is not enforceable by law. For example, A promised to pay a time-barred debt must be in writing. All contract or agreement, but all agreement are not contract. இந்த ஒரு ஒப்பந்தம் வாய்மொழி அல்லது எழுத்தில் இருக்கலாம். அந்த எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம் எழுதி அதை பதிவு செய்து மற்றும் சான்றிதழ் பெற வேண்டும். இந்த சட்டப்பூர்வ நடைமுறைகள் மேற்கொள்ளாவிடல் இந்த ஒப்பந்தத்தை அந்த சட்டத்தால் செயல்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலங்கடந்த கடனை வழங்குவதற்காக அந்த வாக்குறுதி அளித்த ஒருவர் அதை எளிதில் அளித்திருக்க வேண்டும். எல்லா ஒப்பந்தங்களும் உடன்படிக்கை, ஆனால் எல்லா உடன்படிக்கையும் என்னாகாது, ஒப்பந்தம் ஆகாது. ஆல் கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட், பட் ஆல் அக்ரிமெண்ட் இஸ் நாட் கான்ட்ராக்ட். The agreement may be classified into two categories. Agreement not enforceable by law. Any essential of a valid contract is not available. சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒப்பந்தம், அதாவது செல்லக்கூடிய ஒப்பந்தத்தின அடிப்படையில் இந்த கூறுகள் எதுவுமே கிடையாது. The next one, agreement enforceable by law. An essential of a valid contract are available. இந்த சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒப்பந்தம், இந்த சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றுக்கு தேவையான இன்றியமையாத கூறுகளாக இருக்கு. Then next, distinction between contract and agreement. Basis, then contract, then agreement. First basis, definition. Under contract, a contract is an agreement enforceable by law. இந்த சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் உடன்படிக்கையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்றதுனா contract. But agreement, an agreement is every promise or every set of promise forming consideration. இந்த உடன்பாடு அப்படின்றது மறுபயன், உருவாக்கம், ஒவ்வொரு உறுதிமொழியும் உறுதிமொழியோடைய ஒவ்வொரு தொகுதியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. Then enforceability. Every contract is enforceable. அனைத்து ஒப்பந்தங்களும் செயல்படுத்த முடியும். But every promise is not enforceable. இந்த அக்ரிமெண்ட்டில் எல்லா உடன்படிக்கையும் ஒப்பந்தத்தையும் உள்ளடக்கிறது கிடையாது. The next, interrelationship. A contract include an agreement. ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்த உடன்படிக்கைக்கு உள்ளடக்கியே இருக்கு. An agreement does not include a contract. அக்ரிமெண்ட்டில் எல்லா ஒப்பந்தமும் உள்ளடங்கி இருக்காது. The next, validity. Only legal agreements are called contract. அதாவது இந்த சட்டத்திற்கு உட்பட்ட உடன்படிக்கை மட்டுமே கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. An agreement may be both legal and illegal. இந்த சட்டத்துக்கு உட்பட்ட அல்லது உட்படாத உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த அக்ரிமெண்ட். Then legal obligation. Every contract contains a legal obligation. எல்லா ஒப்பந்தங்களும் சட்டப்பூர்வமான கடமையாக இருக்கு. It is not necessary for every agreement to have legal obligations. இந்த சட்டப்பூர்வமான கடமையானது அனைத்து உடன்படிக்கையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. These are all the distinction between contract and agreement. Then next topic, classification of contracts. Classification of contract under three types: validity and formation and performance. Under validity, valid contract, void contract, and then void contract, illegal contract, unenforceable contract. Then formation, under that express contract,
implied contract, quasi-contract, and tactic contract. And then performance under that executed contract, executory contract, unilateral contract, bilateral contract. Another on the basis of the validity. First, valid contract. அதாவது செல்லத்தகு ஒப்பந்தம். An agreement which fulfills all the essentials prescribed by law on the basis of its creation. For example, S offers to sell his car for rupees 2 lakh to T. T agrees to buy it. It is a valid contract. சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கையே இந்த சட்டப்படி செல்லத்தகு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ் அப்படின்றவர் தன்னுடைய மகிழ்வுந்து அதாவது காரை 5 லட்சம் ரூபாய்க்கு டி என்பவருக்கு விற்பனை செய்ய ஒப்புக்கொள்கிறார். அதே போல் அந்த டி அப்படின்றவரும் அந்த காரை வாங்க ஒப்புக்கொள்கிறார். இது ஒரு செல்லத்தகு ஒப்பந்தமாகும். இது என்ன வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் void contract. A contract which ceases to be enforceable by law. A contract which does not satisfy any of the essential elements of a valid contract is said to be void. For example, a contract between drug dealers but to buy and sell drugs is a void contract. செல்லாத ஒப்பந்தம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் J. இந்த சட்டத்தால் நடைமுறைப்படுத்த இயலாத ஒப்பந்தம் செல்லாத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லக்கூடிய ஒப்பந்தத்தில் இன்றியமையாத கூறுகள் இதில் இல்லை. அதை எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கடத்தல் பொருட்களை வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது void contract. Then next one voidable contract. Section 2 subsection I. An agreement which is enforceable by law at the option of one or more parties but not at the option of the other or others is a voidable contract. This is the result of crucial undue enforced fraud and misrepresentation. இந்த உடன்பாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுடைய விருப்பப்படி ஆனால் அது மறுதரப்பினர் விருப்பமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு உடன்படிக்கை தான் நம்ம என்ன அது தவிர்த்தகு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்கிறோம் voidable contract அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த ஒப்பந்தம் வலுக்கட்டாயமாக தகாத செல்வாக்கு மோசடி திரித்து கூறுதல் தவறு ஆகியவற்றை ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையாக ஒரு தவிர்த்தகு ஒப்பந்தங்களாக மாறுது. அது எப்படி ஒப்பந்தமாக மாறுது? அது voidable contract-ஆக மாறுது. The next one illegal contract. It is a contract which is forbidden by law. All illegal agreement are void, but all void agreement or contract are not necessarily illegal. Contract that is immoral or opposed to public policy or illegal in nature. இந்த சட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஒப்பந்தமாக இது இருக்குது. இந்த சட்டத்தை மீறுகிற தன்மையுடைய அல்லது ஒழுக்கக்கேடான அடிப்படை பொது கொள்கை விதியை மீறுகின்ற ஒப்பந்தமாக இந்த சட்டத்துக்கு முரணான ஒப்பந்தமாக இருக்குது illegal contract. Unlike illegal agreement, there is no punishment to the parties to a void agreement. இந்த சட்டத்துக்கு முரணான ஒப்பந்தம் போன்று செல்லாத ஒப்பந்தத்திற்கு அந்த மாதிரியான தண்டனை இல்லை. இந்த செல்லாத ஒப்பந்தத்துக்கு மாதிரியான தண்டனை இதில் இல்லை. Then illegal agreement or void from the very beginning, but sometimes valid contracts may subsequently become void. இந்த சட்டத்திற்கு முரணான ஒப்பந்தம் தொடக்கத்தில் இருந்தே
செல்லாத ஒப்பந்தங்களா இருக்கு. சில சமயத்துல அது செல்லத்தக ஒப்பந்தங்கள் பின்னர் செல்லாத ஒப்பந்தங்களா மாறலாம். Then illegal contract. Then next unenforceable by contract. Where a contract is unenforceable because of some technical defect, that is absence in writing, bad by imitation, etc. If the parties perform the contract, it will be valid, but the court will not compel them if they do not. The சட்டத்தால் செயல்படுத்த முடியாத குறைபாடு உடைய ஒப்பந்தங்கள் ஆகும் இது. ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்து வடிவின்மை, முறையான முத்திரைகள் இன்மை போன்றவையே குறிக்குது. இந்த நடைமுறைப்படுத்த முடியாத ஒப்பந்தங்கள் அதில் உள்ள நபர்களால் செல்லக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கு. கோர்ட்டும் இதை கட்டாயப்படுத்த முடியாது. These are all the என்ன அப்படின்னு பார்த்தோம்னா on the basis of validity. Then next one on the basis of formation. First one, express contract. A contract made by word spoken or written according to section 9 in so far as the proposal or acceptance of any promise is made in words. The promise is said to be express. For example, P says to Q, will you buy my bicycle for ₹1,000? Q says to P, yes. With express contract. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவங்க அதனுடைய நிபந்தனைகளையும் கூறுகளையும் ஏற்றுக்கொள்வதாக வெளிப்படையாக உடன்பட்டால் அது வெளிப்படையான ஒப்பந்தம், அதாவது எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். அதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, Q will you buy my bicycle for ₹1,000? Q கிட்ட P கேட்குறாரு, என்னுடைய பைசைக்கிளை ₹1000 வாங்கிக்கிறியா அப்படின்னு. அந்த Q என்ன சொல்கிறாரு அப்படின்னா P கிட்ட எஸ் அப்படின்னு சொல்கிறாரு, வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த எக்ஸ்பிரஷன்லேயே. இதுதான் எக்ஸ்பிரஷன் கான்ட்ராக்ட். The next implied contract. The implied contract is one which is not expressly written but understood by the contract of parties, where the proposal or acceptance of any promise is made otherwise than in word. The promise is said to be implied. For example, A gets into a public bus. There is an implied contract that he will pay the bus fare. இந்த எழுத்து மூலமாக இல்லாமல் ஈடுபடுபவர்களோட நடத்தை மூலமே ஏற்படும் ஒப்பந்தம் உட்கிடை ஒப்பந்தம். இந்த எழுத்து மூலமாக அந்த முனைவோ அல்லது ஏற்போ இன்றி செயல்படும் ஒப்பந்தம் உட்கிடையான ஒப்பந்தமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவர் பஸ்ஸில் ஏறுறாரு, ஏன்னா அவர் அந்த பஸ் பயணத்துக்கு உண்டான பணத்தை அளிக்க இருக்கிறாரு. இது உட்கிடை ஒப்பந்தமாக இருக்கு. தென் நெக்ஸ்ட், குவாசி கான்ட்ராக்ட். It is a contract created by law. Actually, there is no contract. It is based on the principle that a person shall not be allowed to enrich himself unjustifiably at the expense of the other. In other words, it is an obligation of one party to another imposed by law independent of an agreement between the parties. இந்த சட்டத்தால் உருவாக்கப்பட ஒப்பந்தமாக இருக்கு. பொதுவாக இது ஒப்பந்தமே இல்லை. ஒரு நபர் ஒருவருடைய இழப்பால் மற்றொருவர் தன்னை வளப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த வேறு வகையில் கூறணும் அப்படின்னா, ஒரு தரப்பினர் வேண்டுகோளுக்கு இணங்க மற்றொரு தரப்பினர் இடையே ஏற்படக்கூடிய தன்னிச்சையான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
quasi-contract. The next is tacit contract. A contract is said to be tacit when it has to be inferred from the conduct of the parties. For example, obtaining cash through automatic teller machine, sale by fall of hammer of an auction sale. ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நடத்தையும் மற்றும் ஊக்கத்தையும் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் இந்த மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது டாக்டிக் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்தின் மூலமா பணத்தை பெறுது, ஏடிஎம் மிஷின் மூலமா பணத்தை பெறக்கூடியதா இருக்கு. These are all on the basis of formation. Then next one, on the basis of performance. First one, executed contract. A contract in which both the parties have fulfilled their obligations under the contract. For example, X contract to buy a car from Y. By paying cash, Y instantly delivers his car. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஈடுபடக்கூடிய நபர் ஒப்பந்தத்தின்படி அவர்களுடைய கடமையை முடிக்கும்போது அவ்வப்போது நிறைவேற்ற ஒப்பந்தமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் அப்படின்றவர் காரை வாங்குறது ஒய் கிட்ட இருந்து வாங்கலான்னு இருக்கிறாரு. எப்படி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷ் மூலமா வாங்குறாங்க. இந்த ஒய் இன்ஸ்டன்ட்லி டெலிவர், இந்த கேஷ் கொடுத்த உடனே ஒய் அப்படின்றவர் என்ன பண்ணாரு, இமீடியட்டா காரை டெலிவர் பண்ணிடுறாரு. Then next is executory contract. A contract in which both the parties are yet to fulfill their obligations. It is said to be an executory contract. For example, A agrees to buy B cycle by promising to pay cash on 15th June. B agrees to deliver the cycle on June 20th. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இரு நபர்களுக்கிடையே கடமைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க, எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இதுல ஏ அப்படின்றவர் என்ன பண்றாரு, பி கிட்ட பைசைக்கிள் வாங்குறதா இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பி கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, 15th ஜூன் அன்னைக்கு நான் பே பண்றேன் கேஷ் அப்படின்னு சொல்றாரு. பி அக்ரி பண்ணிக்கிறாரு. அந்த சைக்கிளை ஜூன் 20ஆம் தேதி நான் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். தென் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். Unilateral contract is a one-sided contract in which only one party has performed his promise or obligation. The other party has to perform his promise or obligation. For example, X promised to pay Y a sum of rupees 10,000 for the goods to be delivered by Y. X paid the money and Y is yet to deliver the goods. இதில் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டக்கூடிய நபர் ஒருவர் மட்டுமே தன்னுடைய வாக்குறுதி அல்லது கடமையை நிறைவேற்றிய பிறகு மற்றொரு நபர் தனது கடமையை நிறைவேற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்ற ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு, அது ஒய்க்கு. அந்த ஒய் அப்படின்ற ஒரு அந்த பொருளை கொண்டு வந்த பிறகு எக்ஸ் அப்படின்ற ஒரு பணத்தை தராரு. இந்த ஒய் பொருட்களை கொண்டு வரும்போதே ஒப்பந்தம் உருவாகுது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா யூனிலேட்ரல் contract. Then next one, bilateral contract. இருதலை ஒப்பந்தம். A contract in which both the parties commit to perform their respective promise is called a bilateral contract. For example, R offers to sell his Fiat car to S for rupees 10 lakh on acceptance of R's offer by S. There is a promise by R to sell the car and there is a promise by S to purchase the car. There are two promises.
ஒப்பந்தம் ஒன்று உருவாகும் போது இரு தரப்பினரும் தங்களுடைய கடமைகளை ஆற்ற வேண்டியிருக்கும். அத்தகைய ஒப்பந்தம் இருதலை ஒப்பந்தம், அதாவது பைலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்றவர் அவருடைய காரை 10 lakh rupeesக்கு சேல் பண்ணுறதா எஸ் அப்படின்றவருக்கு சொல்கிறாரு. அந்த ஆர் அப்படின்றவர் சேல் பண்ணக்கூடிய காரை எஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார், ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போ எஸ் பர்ச்சேஸ் த கார், எஸ் அப்படின்றவர் அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. தேர் ஆர் 2 ப்ராமிசஸ், ரெண்டு பக்கமும் ப்ராமிஸ் இருக்கு. ஒருத்தர் கொடுக்கறதா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஒருத்தர் வாங்கிக்கிறதா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே 2 ப்ராமிஸ் இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா bilateral contract. These are all on the basis of performance. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, on the basis of validity and on the basis of performance and on the basis of formation. இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா classification of contract or type of contract. Now we completed the chapter 29. Thank you for listening my class. Okay, dear students, we will meet in next class.